வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மற்றும் கிளாம்பாக்கம் ரயில்வே நிலையத்தை இணைக்கக்கூடிய ஸ்கைவாக் திட்டத்தை பற்றிய ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டை நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே போல் இந்த திட்டத்தை பற்றிய ஒரு பேசிக்கான டீட்டெயிலையும் நாம் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தினுடைய இறுதிக்கட்ட பணிகள் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாங்க. இந்த பேருந்து நிலையத்தை ஜூனில் திறக்க போகிறதாக சொல்லியிருந்தாங்க. தற்பொழுது ஜூலை மாத இறுதிக்குள்ளே இது மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போது இங்கே வரக்கூடிய பயணிகளினுடைய வசதிகளுக்காக மற்றும் ஜிஎஸ்டி சாலையில் மேலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்காக நம்ம சிஎம்டிஏ மற்றும் சியூஎம்டிஏ இவர்கள் 2 பேரும் சேர்ந்து கிளாம்பாக்கத்தில் புதிதாக ஒரு ரயில்வே நிலையத்தை அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், அந்த ரயில்வே நிலையத்தையும் இந்த பேருந்து நிலையத்தையும் இணைக்கும் விதமாக ஒரு ஸ்கைவாக்கை அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொபோசலை வெளியிட்டிருந்தாங்க. அந்த ப்ரொபோசலின் அடிப்படையில் நம்மளுடைய சிஎம்டிஏ கூட கடந்த ஆண்டில், அதாவது 12ஆம் தேதி அக்டோபர் 2022 இந்த திட்டத்திற்கான ஃபீஸிபிலிட்டி ஸ்டடியை ப்ரிப்பேர் பண்ணுவதற்காக ஒரு கன்சல்டன்ட்டை தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த கன்சல்டன்ட்டை தேர்ந்தெடுப்பதற்கான டெண்டரை நம்மளுடைய சியூஎம்டிஏ 12ஆம் தேதி அக்டோபர் 2022 அவங்க வெளியிட்டிருந்தாங்க. அதே போல் இந்த கான்ட்ராக்ட் பீரியட் என்னதுன்னு சொல்லி பார்த்தோம்னா வெறும் 2 மாதங்கள் தாங்க. 2 மாதங்களுக்குள்ளதாக அந்த கன்சல்டன்ட் இந்த திட்டத்திற்கான ஃபீஸிபிலிட்டி ஸ்டடியை கம்ப்ளீட் பண்ணி அதற்கான ரிப்போர்ட்டையும் நம்மளுடைய சியூஎம்டிஏ கையில் ஹேண்ட் ஓவர் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷனையும் அவங்க வெளியிட்டிருந்தாங்க. அந்த டெண்டர் டாக்குமெண்ட்டையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேன். இப்போது இந்த திட்டத்திற்கான லேட்டஸ்ட் அப்டேட் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கன்சல்டன்ட் ஒரு ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் நம்மளுடைய சியூஎம்டிஏ இந்த ஸ்கைவாக்கிற்கான கான்செப்ட் டிசைனை அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய இனிஷியல் டிசைனின் அடிப்படையில் இந்த ஸ்கைவாக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக்கான டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இந்த ஸ்கைவாக்கினுடைய மொத்த நீளமானது மொத்தம் 450 மீட்டர் என்ற அளவிலும், இதனுடைய அகலமானது 10 மீட்டர் என்ற அளவில் இருக்க போகிறதுங்க. அதே போல் இந்த ஸ்கைவாக்கினுடைய கெப்பாசிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னா, 1 மணி நேரத்திற்கு 5000 மக்கள் இந்த ஸ்கைவாக்கினை பயன்படுத்த ஏதுவாக இதனுடைய கட்டமைப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இந்த ஸ்கைவாக்கில் மொத்தம் எத்தனை என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் இருக்க போகிறது, அதுவும் எந்தெந்த இடங்களில் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாவது என்ட்ரி மற்றும் எக்ஸிட் பாயிண்ட் ஆனது நம்மளுடைய மெயின் டெர்மினல், அதாவது மப்சல் பஸ் டெர்மினலுக்கான அந்த இடத்துல ஒரு என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் இருக்க போகிறது. இரண்டாவதாக எம்டிசி பஸ் நிற்கும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் கொடுக்க போகிறாங்க. மூன்றாவதாக ஜிஎஸ்டி சாலையில் ஒரு என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் கொடுக்க போகிறாங்க. நான்காவதாக கிளாம்பாக்கத்தில் வர இருக்கக்கூடிய ரயில்வே நிலையத்திலையும் ஒரு என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் கொடுக்க போகிறதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த ஸ்கைவாக்கை பொறுத்த வரைக்கும் இதில் ட்ராவலேட்டர்ஸ், எஸ்கலேட்டர்ஸ் போன்ற எல்லா விதமான அட்வான்ஸ்டு ஃபெசிலிட்டிஸுமே இந்த ஸ்கைவாக்கில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, இப்போது இந்த திட்டத்தினுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஸ்கைவாக் அமைப்பதற்கு தேவையான நிதியை நம்மளுடைய சிஎம்டி ஆல்ரெடி அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதே போல் கிளாம்பாக்கம் ரயில்வே நிலையம் மற்றும் ஸ்கைவாக் இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்காக சுமார் 1.5 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த 1.5 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துவதற்கான பணிகளையும் நம்மளுடைய அரசாங்கம் ஆல்ரெடி ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த லேண்ட் அக்விசிஷன் எப்போ அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அப்போது இந்த திட்டங்களை, அதிலும் குறிப்பாக ஸ்கைவாக்கை கட்டுவதற்கான டெண்டரையும் நம்முடைய தமிழக அரசாங்கம் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லலாங்க. இந்த திட்டத்தை அவங்க எப்போ தொடங்குறாங்களோ அதிலிருந்து 1 ஆண்டுக்குள்ளதாகவே இந்த பணிகளை அவங்க முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுடைய தற்போதைய நிலை என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய ரயில்வே துறை அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய டிசைனை அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கடுத்தாற் போல் அடுத்தடுத்த பணிகளும் அதிலும் நடக்கும்னு சொல்லலாங்க. ஆக மொத்தத்தில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வருவது அப்படிங்கிறதும் நல்ல ஒரு விஷயம்தான். அதில் குறிப்பாக ரயில் கனெக்டிவிட்டி ஏற்படுத்துவதற்காக ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வித் ஸ்கைவாக் அமைப்பது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இந்த திட்டத்தினை பற்றி வேறு ஏதாவது அப்டேட் வந்தது அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலில் அதை பற்றிய ஒரு டீட்டெயில்டு வீடியோவும் ஆஸ் யூஷுவல் வெளியிடுவோம் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. இந்த வீடியோவில் நம்ம சொன்ன தகவல் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.